வணக்கம். வாங்க கணக்கு புத்தகத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, எக்ஸர்சைஸ் 2.1ல 7th சம் பார்க்க போறோம். என்ன இருக்கு 7th சம்ல அப்படின்னா, நல்லா கவனிச்சுங்க. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் இஸ் டிவைட் 1, 2, 3, 0. ஒரு லார்ஜஸ்ட் நம்பரை வந்து டிவைட் பண்றாங்க. அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 2 லார்ஜஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஈச் கேஸ் அப்போ இதையும் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு 12ன்னு வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம அதை வந்து எந்த நம்பரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட HCF கண்டுபிடிச்சிட்டா அதை கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 12 வந்து இது வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஏன் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லீவ்ஸ் ரிமைண்டர் அப்படிங்கிறதுனால அதுலேருந்து அதை சப்ராக்ட் பண்ணுறோம். அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 1218 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 1926லேருந்து 12 மைனஸ் பண்ணும்போது 1914 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இதுதான் பெரிய நம்பர். இது டிவைடண்ட். இதுக்கு பேர் டிவைடண்ட். சரிங்களா? இதுக்கு பேர் டிவைடண்ட். இதுக்கு பேர் டிவைசர் அப்படின்னு சொல்லி பேர். அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து இப்போ ஈக்லிட் லெம்மா ஃபார்முலாவில் எழுத போகிறோம். அப்போ ஈக்லிட் டிவிஷன் லெம்மாவுடைய ஃபார்முலா என்ன? A=BQ + R அப்படிங்க சொல்கிறோம். அப்போ இங்கே ஏங்கிறது எது? பெரிய நம்பர். பெரிய நம்பர் என்ன இருக்குது? 1914 இருக்குது. அதை 1914 எழுதிடுறீங்க. அடுத்து பி எதால் டிவைட் பண்ண போகிறோம்? 1928. இந்த 1928 இருக்கா, அதால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ அதையும் நம்ம எழுதணும். சரியா? எழுதிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது 1 டைம்ஸ், அதாவது ஒரு தடவை தான் அது வரும். ஸோ பேலன்ஸ் வந்து நமக்கு 696ன்னு இருக்கும். ஏன்னா நீங்கள் வேணால் வகுத்து பாருங்கள். 1914 இதை எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 1218 அப்படிங்கிறதால டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 1 டைம்ஸ் வருதா? இது 8பா, கொஞ்சம் டெக்னிக்கல் மிஸ்டேக்காக இருக்குது. அப்போ 1218. சரியா? இப்போ இதை டிவைட் பண்ணும்போது 4ல் 8 போகாது. ஸோ பக்கத்துலேருந்து பேரை வாங்குகிறோம். அப்போ 14 அப்படின்னு ஆயிரும். இங்கே 0 தான் இருக்கும். அப்போ இங்கேருந்து நம்ம கொடுக்கும்போது இங்கே 10 ஆயிடும், இங்கே 8 ஆயிரும். இப்போ 14ல் 8 போச்சுன்னா 6, 10ல் 1 போச்சுன்னா 9, 18ல் 2 போச்சுன்னா 6. ஸோ 696 வந்துருச்சா? ஆன்சர் கிடைக்குதா? 696ன்னு வருதா? ஸோ அப்போ பேலன்ஸ் 696ன்னு வரதுனால நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பை பண்ணணும். இப்போ பேலன்ஸ் வந்து நமக்கு 0 தான் கிடைக்கணும். அதான் கான்செப்ட். ஸோ 696 வச்சு 1218 நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ணும்போது 1 டைம் வரும். எனக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்குது? 522 அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ் கிடைக்குது. அடுத்து 522 பேலன்ஸ் எனக்கு கிடைக்கிறதுனால 0வில் இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதையும் டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ணும்போது அது 1 டைம் வரும். அப்போ 174ன்னு எனக்கு பேலன்ஸ் இருக்கும். அடுத்து 174ஐயும் 522ஐயும் நான் என்ன பண்ணுறேன்? டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸ் ஆகுது. ஆல்ரெடி எனக்கு அது 0 ஆயிடுது. ஸோ 174ல் தான் எனக்கு என்னவா கிடைக்குது அப்படின்னு சொன்னால் 0 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ 174 இஸ் அ HCF அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 8 பார்க்க போகிறோம். அதே 2.1ல கொஸ்டின் நம்பர் 8. இஃப் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது HCFன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஆஃப் 32 and 60 find x and y if satisfying d is equal to 32x plus 60y. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான சம். அண்டு ஆல்சோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சம் வேறு. ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவல் லெம்மா போடுறோம். ஃபஸ்ட்டு இந்த 60 இருக்கு இல்லையா, 60யை 32ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது 32 1 டைம்ஸ் வரும், ப்ளஸ் 28. சரியா? இப்போ 60யை வந்து 32ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் வரும், ப்ளஸ் ரிமைண்டரு. இது ரிமைண்டரு. ஈக்குவல் லெம்மாவுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, A ஈக்குவல் டு BQ ப்ளஸ்ஸு R அப்படிங்கிறது தான் இதனுடைய வேல்யூ இல்லையா, ஜென்ரல் ஃபார்மேட்டு. ஸோ அந்த ஃபார்மேட் பிரகாரம் இதை போட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கணும். அப்புறம் இங்கே ரிமைண்டர் நமக்கு வந்து 28 அப்படின்னு வந்ததுனால இதை திருப்பி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால்,
32 28ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணும்போது 1 டைம்ஸ் வரும், ப்ளஸ் ரிமைண்டர் 4 வரும். திருப்பி நமக்கு ரிமைண்டர் 4 வர்றதுனால அந்த 4 கொண்டு வந்து 28ஆல் திருப்பி டிவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது 4 7s are 28, ரிமைண்டர் நமக்கு 0 வந்துருச்சு. ஸோ நமக்கு 4ங்கிறது இப்போ HCF, ரைட்டா? ஓகே. இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும். எந்த ஃபார்மெட்டு அப்படின்னா 32x + 60y இந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு வேலையாக செய்ய போகிறோம். நல்லா கவனிச்சுங்க. இந்த இடம் கொஞ்சம் விஷயம் அதிகம், அதனால் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை கொண்டு வரணும். இப்போ 4 இல்லையா? எங்கே இருக்கு 4? இந்த இருக்கா? இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம கொண்டு வரோம். அப்போ நம்ம இந்த 4 அப்படிங்கும்போது இந்த 4 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 28 × 1 அந்த பக்கம் போகும்போது மைனஸாக மாறிடும். ஓகேவா? இது செகண்ட் ஈக்குவேஷன் பிரகாரம். இது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸாக மாறிடும். நல்லா கவனிச்சுங்க, இது மைனஸாக மாறிடும். அதுக்கப்புறம் இப்போ இந்த 28 நாம் மாற்றணும். நல்லா கவனிச்சுக்கணும். இந்த 28 மாற்றணும். அப்போ மாற்றும்போது இந்த 28 இங்கே இருக்கா? ஸோ இந்த 28 இங்கே வச்சுங்க. இது 1. இந்த ஈக்குவேஷன் 1ல் இருந்து நாம் அதை கொண்டு வர போகிறோம். அப்போ இந்த 32 அந்த பக்கம் போகும்போது மைனஸாக போயிடும். அப்போ நான் எதுக்கு பதிலாக வந்து போடுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த 28 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த 60 - 32 போடுறேன். நல்லா கவனிச்சுக்கணும், சரியா? அப்போ 60 - 32. அப்போ இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த மைனஸு அப்படியே உள்ளே வரும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ இந்த ரெண்டுக்குமே மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 2 32 இருக்கா? ஓகேவா? வந்துருச்சா? அப்போ 2 32ன்னு வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? -60 மட்டும் இருக்குது. ஆனால் இங்கே கான்செப்ட் என்ன இருக்குன்னா ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி மாற்றுறது? ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால், இதை ஃபுல்லாத்தையும் நீங்கள் ப்ளஸ்ஸாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ -16 இருக்குல்ல, இந்த -60 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா -1 × 60. புரியுதா? -1 × 60 எழுதலாமா? அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சு. எந்த ஃபார்மெட்டுக்கு? D = 32x + 60y. அப்போ இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. இந்த ஒய் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா -1 இருக்குது. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ -1. இதுதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்டில் போட்டு விடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை நான் போட்டுறேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 9 பார்ப்போமா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a positive integer when divisible by 88. ஒரு நம்பரை 88 ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு 61 கிடைக்குது. ஒரு நம்பர் 88ஆல், நல்லா கவனிச்சுங்க, ஒரு நம்பர் 88ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 61 கிடைக்குது. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் வில் பி த ரிமைண்டர் இந்த சேம் நம்பர், அதே நம்பரை 11ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ரைட்டு. ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரியா? அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 88ஆல் டிவைட் பண்ண போகிறோம். நமக்கு ஒய்ங்கிற கோஷியன்ட் கிடைக்கும். ரிமைண்டர் 61 அவனே சொல்லிட்டான். அப்போ இந்த லெவல் டேபிளில் 88 வருமா அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது டிவைட் ஆகும். ஸோ அதனால தான் எழுதியிருக்காங்க 10 88 இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே 11 வச்சு நான் எதை டிவைட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிமைண்டர் கிடச்சிச்சு இல்லையா 61, அதை நான் டிவைட் பண்ணணும். அப்போ 61ல் எத்தனை லெவல் இருக்குது? 5 levels ஆர் 55 இருக்கா? அப்போ 61 - 55. ஓகேவா? அப்போ 61ல் 55 போச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 கிடைக்கும். ஸோ த ரிமைண்டர் இஸ் நமக்கு 6 அப்படிங்கிறது இதில் வந்து கிடைக்கிறது. ஓகேவா? பார்ப்போமா? அடுத்த சம் 10th சம் பார்க்கலாமா? சரி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இங்கே ப்ரூவ் தட் 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபோர் ப்ரைம் கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், லெட் பி எ நம்பர்
ஒரு நம்பரை நம்ம என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வச்சுக்கிறோம். இங்கே நல்லா கவனிச்சுக்குங்க, இங்கே 2 கான்சிக்யூட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆல்வேஸ் கோப்ரைம். அதாவது வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ 1 2 3 நம்ம இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கிறோம். அது ரெண்டுக்கு பக்கத்தில் இருக்கு. இப்போ 1ம் 2ம் அடுத்தடுத்த நம்பர். அந்த அடுத்தடுத்த அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கான்சிக்யூட்டிவ். 2 அடுத்தடுத்த நம்பர் மிக எண்கள், அதாவது பாசிட்டிவ்னு மிக எண்கள். இந்த ரெண்டையும் நாம அந்த ரெண்டுக்குமே வந்து HCF அதாவது மீபேவா எடுக்கும்போது நமக்கு 1 அப்படிங்கிறது தான் வரும். அதுக்கு பேர் தான் கோ பிரைம் அப்படின்னு பேர். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ 1ஐயும் 2ஐயும் எடுத்துக்கிறோம். 1ஐயும் 2ஐயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டையும் வகுக்கக்கூடிய ஒரு எண் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக 1ஆ இருக்கும். அடுத்து 2ஐயும் 3ஐயும் எடுத்துக்கோங்க, அதை வகுக்கக்கூடிய எண் வந்து நமக்கு என்னவா தான் இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். அப்போ அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸு அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பர், எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது ஈவன் நம்பர். ஒரு ஆட் நம்பருக்கும் ஈவன் நம்பரும் தொடர்ந்து அடுத்தடுத்து வரும்போது அதனுடைய HCF அதாவது மீபேவா நமக்கு 1ஆ இருந்தால் அதுக்கு பேர் கோ பிரைம்னு பேர். அதை தான் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நம்பர் ஆல்வேஸ் அ கோ பிரைம். அப்போ நம்ம ரெண்டையும் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த எண்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு அது கோ பிரைம், அதாவது அதனுடைய HCF 1ஆ இருக்கணும். இப்போ நான் ஏன் அதை திருப்பி சொல்கிறேன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் அதை நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன்.